சுப்பிரமணிய சுவாமி ஒரு நோட்டீஸ் அனுப்பினாரு சொன்னல, அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். 2 நாளைக்கு முன்னாடி ஜேபி நட்டாக்கு சுப்பிரமணிய சுவாமி ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதத்தில் 13/11/23 அன்றைக்கு தேர்தல் ஆணையத்திற்கு சூசாமி ஒரு புகாரை கொடுத்திருக்கிறார். அந்த புகாரோட அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு. அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியில் ஒரு தலைவராக இருப்பவர் 3 ஆண்டுகள் மட்டும்தான் நீடிக்கணும். அப்படியே அந்த 3 ஆண்டுகள் இன்னொரு 3 ஆண்டுகள் நீட்டிக்கப்படணும்னாலும் கூட தேர்தலை வைத்து தான் அவர் மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமே தவிர வெறுமன ஒரு எக்ஸ்டென்ஷனோ அல்லது ஒரு நியமனமோ பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது ஜேபி நட்டாவுடைய பதவிக்காலம் என்பது ஜனவரி மாதமே முடிஞ்சு போச்சுல. அப்படி ஜனவரி மாதம் முடிஞ்சிச்சுன்னா மீண்டும் தேர்தல் நடத்தாமல் எதற்காக ஜூன் மாதம் வரைக்கும் ஜேபி நட்டாவுடைய அந்த பதவிக்காலத்தை நீட்டிச்சிங்க? இது கட்சியுடைய அரசியலமைப்புக்கு எதிராக இருக்கு. அதனால நான் தேர்தல் ஆணையத்தில் இது ஒரு புகாரை கொடுத்துருக்கேன். இந்த புகாருக்கு நீங்கள் பதில் கொடுக்கல அப்படின்னா டெல்லி ஹைகோர்ட்டில் இது குறித்து நான் வழக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டலான நோட்டீஸை சுப்பிரமணிய சுவாமி ஜேபி நட்டாவுக்கு கொடுத்துருக்கிறார். இதை பார்த்த ஜேபி நட்டா ரொம்பவுமே நொந்து போயிட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா ஜேபி நட்டா பொறுத்த வரைக்கும் 2020 ஜனவரி மாதம் தான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போவே அவர் எப்படி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா தேர்தல் மூலமாக தான். அப்போ ஒன்றிய அமைச்சராக இருந்த ராதா மோகன் சிங் தான் தேர்தல் அதிகாரியாக இருந்தார். அவருக்கு எதிர்த்து யாருமே போட்டி இடலைனாலுமே ஒரு தேர்தல் அதிகார நியமனம் பண்ணி தேர்தல் மாதிரி நடத்தி தான் அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இதுதான் பாஜக இருக்கக்கூடிய நடைமுறை. ஆனால் இந்த ஜேபி நட்டாவுடைய பதவிக்காலம் ஜனவரி 2023 முடிஞ்சு போச்சு. ஆனால் தேர்தலை மையப்படுத்தி இந்த ராஜ்நாத் சிங் என்ன பண்ணுறாரு, ஒரு தீர்மானத்தை கொண்டு வராரு. தீர்மானத்தை கொண்டு வந்து ஜூன் மாதம் 2024 வரைக்கும் இவருடைய பதவிக்காலத்தை, அதாவது 6 மாதத்துக்கு நீட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை ராஜ்நாத் சிங் கொண்டு வந்து இவருடைய பதவிக்காலத்தை நீட்டிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் ஜேபி நட்டாவுடைய பதவிக்காலம் நீட்டிப்பு என்பது தேர்தலை நடத்தாமல் நீட்டிப்பு பண்ணியிருக்கிறதுனால இவருடைய பதவி நீட்டிப்பு என்பது செல்லாது அப்படின்னு சொல்லி தான் இந்த நோட்டீஸை சுப்பிரமணிய சுவாமி அனுப்பியிருக்கிறாரு. ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுன்னா தெரியும், காங்கிரஸ்ல ஜனநாயகமே கிடையாது. ஏன்னா நேற்றைக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா டீ விட்டு வரலாம் பிரதமராக முடியுமா, பாஜக அந்த ஜனநாயகம் இருக்கு அப்படின்னாங்கல்ல. இதே மாதிரி தான் காங்கிரஸ்க்கு என்ன சொன்னாங்கன்னா, காந்தி குடும்பத்தை தவிர வேற யாருமே அங்க தலைவராக முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நமக்கே தெரியும், காங்கிரஸ்ல மல்லிகார்ஜுன கார்கேவும் சசிதரூரும் ஒரு போட்டிக்கு தலைவர் போட்டிக்கு போட்டிட்டாங்க. தேர்தல் நடந்துச்சு. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர்களுமே அதில் ஓட்டு போட்டு தங்களுடைய தலைவரை தேர்ந்தெடுத்தாங்க. ஜனநாயக பூர்வமாக கார்கே அவர்கள் தலைவராக பதவியேற்றார்ல. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாய்க்கு ஜனநாயகம்னு சொல்லி பேசக்கூடிய இந்த பாஜக தேர்தலையே நடத்தாமே தன்னுடைய தலைவர் பதவியை நீட்டிப்பு பண்ணியிருக்கிறது இன்னைக்கு கேலி கூத்தா மாறி இருக்கு. பாஜகவுடைய விதிப்படியே பாஜக செயல்படுறதுனால கண்டிப்பாக இது ஒரு பெரிய பிரச்சனையா மாறும் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய சுவாமி இந்த காயை நகர்த்தி இருக்கிறாரு. சரி, இது ஒரு பகரம் இருக்க. நேற்றைக்கு நடந்த இந்த மீட்டிங்லே பிரதமர் மோடியை நீங்கள் பிரதமராகி நிறைய சாதிச்சிட்டீங்க, ஓய்விடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னதாக பிரதமர் மோடியே சொல்லியிருக்கிறாரு. உடனே மோடி என்ன சொல்லியிருக்காரு, நான் அரசியலுக்காக இதெல்லாம் பண்ணலை, நாட்டுடைய முன்னேற்றத்திற்காக உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வலுப்பெல்லாம் சொல்லியிருக்காருங்க. ஏன் இந்த கேள்வி மோடியை நோக்கி வந்துச்சு, ஏன் நீங்கள் ஓய்விடுக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், பாஜகவில் 75 வயசை தாண்டிட்டாங்க அப்படின்னா, 75 வயசு கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா மீண்டும் அவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. அத்வானியாக இருக்கட்டும் அல்லது வாஜ்பாயா இருக்கட்டும், இவர்கள் அனைவருக்குமே மீண்டும் வாய்ப்பு கொடுக்காத காரணமே அதுதான். அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடிக்கும் இப்போ 75 வயசை நெருங்கிருச்சு. அப்படி இருக்கும்போது பிரதமர் மோடி மீண்டும் தேர்தலில் போட்டியிடவே கூடாது, அவருக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே பாஜக உள்கட்சி பிரச்சனை என்பது பெருசாச்சு. அப்படி அவருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு, அதாவது 70 வயதுக்கு மேலே இப்போ இருக்கக்கூடியவர்களுக்கும் எங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், பிரதமர் மோடிக்கு மட்டும் ஒரு சலுகை, எங்களுக்கு ஒரு சலுகை இல்லையா, கட்சி விதி எல்லோருக்கும் சம்மந்தம் தானே அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பாஜகவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அது குறித்து நம்ம வீடியோவும் போட்டோம். அதன் அடிப்படையில் இப்போ இந்த பிரச்சனையை யாரும் கிளப்பிடக்கூடாது என்பதற்காகவே தனக்குத்தானே பிரதமர் மோடி என்ன சொல்லிக்கிறாரு, ஒருத்தர் ஓய்வு பெற சொன்னார், ஆனால் அரசியலுக்காக இல்லைங்க, நான் நாட்டுடன் முன்னேற்றத்துக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே ஒரு விளக்கத்தை கொடுத்து தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கிட்டாரு பிரதமர் மோடி. அப்போ இங்கே அத்வானிக்கு வாஜ்பாய்க்கு ஒரு நீதி, இங்கே மோடிக்கு ஒரு நீதி, ஜேபி நட்டாவுக்கு இங்கே தேர்தலே நடத்தாம பதவியோட நீட்டிப்பு. இப்படி ஜனநாயகத்துக்கு விரோதமாக இந்த பாஜக செயல்பட்டு காங்கிரஸ் ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கிறது, டீ விட்டுவர் இங்கே பிரதமர் அப்படின்னு சொல்லி நமக்கே பாடம் எடுக்கிறாரு அமித்ஷா. நன்றி.